நல்ல காரியங்கள் அல்லாஹ் சொல்வான். நல்ல காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும், இபாதத்து வகையில் இருக்கட்டும், குடும்பம் சார்ந்து இருக்கட்டும், சமூகம் சார்ந்து இருக்கட்டும், நல்ல விஷயம் அதை நீங்கள் வெளிப்படுத்தினால், நல்ல காரியங்களை வெளிப்படுத்தியும் செய்யலாம் என்கிறார்கள். நாம் செய்கிற நல்ல காரியம் என்பது 4 பேருக்கு தெரிகிற மாதிரியும் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது பல பேர்களும் அதை மாதிரி செய்கிற வாய்ப்புகளும் ஏற்படும். அல்லாஹ் சொல்லும் இந்த வசனத்தில் பெருமக்கள் ஞாபகப்படுத்தும் செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபியின் தர்பாருக்கு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் வீட்டிலே தொழுதேன். அப்போது ஒருவர் என்னை சந்திக்க வந்தார். அவர் வந்தபோது என்னை தொழும் நிலையில் பார்த்தார். நான் தொழுது கொண்டிருக்கும் காட்சி அவர் பார்க்கிறார். எனக்கு ஒரு வகையான மன நிறைவு ஏற்பட்டது. நம்ம வீட்டுக்கு வந்தவர் நம்மை பார்க்கிற நேரம் தொழுதுட்டு இருக்கிறோம். அப்ப நான் தொழுகையிலே இருக்க அவர் பார்க்கும் அந்த நிலை எனக்கு ஒரு வகையான மகிழ்ச்சியை கொடுத்தது. யா ரசூலல்லாஹ், இதனால் என் அமலுக்கு பாதிப்பு வருமா? நான் தொழுதுட்டு இருக்கிறது அவருக்காண்டி தொழல்ல, நான் ஏற்கனவே தொழுதுட்டு இருக்கும்போது அவர் வந்து விட்டார். அவர் வந்தபோது பார்த்தபோது மனசுக்கு ஒரு நிறைவு. நம்மை தொழுகையாளியாக பார்த்திருக்கிறார். அப்போ நம்முடைய நிலை அவருக்கு நல்ல நிலையாகத்தானே காட்டப்படுகிறது. இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்ததால் என் வணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுமா? அவருக்கு வணக்கத்தை காட்டி விட்டோம் என்ற குற்றம் எழுதப்படுமா என்று கேட்டால், இல்லை அபூ ஹுரைரா, உங்களுக்கு 2 கூலி எழுதப்பட்டு விடும். ஒன்று, நீங்கள் தொழுதீர்கள், ரகசியமாகத்தான் தொழுதீர்கள். 2வது, அவர் பார்த்தார். அவர் பார்த்ததால் அவர் உங்களை பார்த்து அவருக்கு ஒரு எண்ணம், நம்ம வீட்டில் தொழணும். உங்களை வீட்டில் தொழ கண்டவர் தானும் வீட்டில் தொழ வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வருவார் இல்லையா? உங்களுடைய வணக்கத்தை பார்த்து அவர் வணக்கமுடையவராக மாறுகிற வாய்ப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு 2 கூலி கிடைத்து விடும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில அமல்களை, சில காரியங்களை வெளிப்படுத்துகிற போது அதனால் 4 பேர் அதை மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு வருவார்கள் என்றால் அதுவும் அல்லாஹ்விடத்தில் பாக்கியமானது. அது தவறல்ல. 4 பேருக்கு முன்னால தர்மம் கொடுக்கிறோம், 4 பேருக்கு முன்னால வச்சு தர்மம் கொடுக்கிறோம். அந்த தர்மத்தினுடைய நோக்கம் என்ன? நம்மை பார்த்து 4 பேர் தர்மம் செய்யட்டுமே என்கிற நோக்கத்தில் கொடுத்தால் அந்த காரியம் அல்லாஹ்விடத்தில் வரவேற்கப்படும் காரியம், 2 மடங்கு கூலியை தரும் காரியம்.